ஹலோ அம்மி, திஸ் இஸ் ஹர்ஷா ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க, இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒன் ஷாட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜின் ஒன் ஷாட்டுன்னு நம்ம ஒன்று பார்த்ததே கிடையாது. பட் ஃபஸ்ட் சேனலில் நம்ம ஜின்னோட ஒன் ஷாட் பார்த்துருப்போம், லைக் மினி சீரீஸ் மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் ஃபஸ்ட் சேனலில் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ஜின்னுக்காக நான் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருப்பேன், வெயிட்டிங் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், மிஸ் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வாங்க மிஸ், இப்போ நம்ம ஜின்னோட ஒன் ஷாட் போகலாம். இதை வந்து ரெக்வஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பர்த்டே. அபி, ஹாப்பி பர்த்டேடா. உங்கள் பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். தென் நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸஸ்லாம் ரொம்ப நல்லா போகும். ஓகேவா? தென் ஜின் ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நீங்களும் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க அபிக்கு. ஓகே, தென் அவங்க வயன்ற இடத்துல அவங்கள மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஒன் ஷாட் வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா OT7 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜின்னையும் நம்ம அபியும் மட்டும் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். மற்ற எல்லாரையும் நம்ம வந்து நார்மலாக பார்க்கலாம் எப்பயும் போல். லைக் அவங்க ஸ்டோரியே மேக்ஸிமம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம அதுபடியே போகலாம். ஓகே மிஸ், நம்ம இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ எந்த இன்ட்ரோ வேண்டாம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் ரீயூனியன். லைக் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் ரீயூனியன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன் ஒரு மான்சூன் சீசன் டைமில் ஒரு காலை பொழுது தான். ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு கார் வந்து இறங்குது. பார்த்தா அதில் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து இறங்குறாங்க. இப்போது அதுலேருந்து ஒரு பர்சன், வேறு யாரும் இல்லை, நம்ம பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்டோட ஓனரான அவர் தான் இறங்குறாரு. ஸோ பேங்க் பிடி அவர் இறங்கி வந்து, என்ன பாய்ஸ், நம்ம கான்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேங்க் பிடி கேட்குறாரு. இப்போது அப்படி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷவுட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் பேங்க் பிடி பார்த்துட்டு, ஆமாம், உங்கள் யாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையா? எப்படிலாம் போகும்? நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு ஆளை வச்சுருப்பீங்களே அப்படின்னு சொல்லி பேங்க் பிடி கேட்கும் போது இப்போ அப்படியே தான் எல்லாருமே ஷை ஆகிட்டு இப்போ ஜிமின் பார்த்துட்டு, அது எப்படி இல்லாமல் போகும் பேங்க் பிடி, நாங்கள் வந்து வச்சுருக்கோம், எல்லாரையும் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். மிஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா மாட்டிப்போம்ல, அதான் நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஜிமின் சொன்னானே, இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, 32க்கு மேலே ஆகிடுச்சு. உங்களோட ஃபஸ்ட்டு நான் தான் மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து வந்தேன். எவ்வளோ நாள் நானும் வெயிட் பண்ணுறது, அதான் நான் ஒரு பொண்ணை மேரிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இப்போ பேங்க் பிடி பார்த்துட்டு, வர்றா அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி பேங்க் பிடி கேட்குறாரு. இப்போ வி பார்த்துட்டு, நீங்கள் வேறு, இதோட அவசரம்லாம் நம்ம ஜேகே, அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைய பிறக்க போகுது அப்படின்ட்டு வி ஒரு குண்டு தூக்கி போடுறான். டே வாய முடுறா அப்படி சொல்லி ஜேகே இப்போ அப்படி பிடிக்கிறான். வாய முடுற, எல்லாத்தையும் உண்மை ஒன்றாலும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். இப்போ ஜேகே எப்படி என்ன பண்ணுறான்னா அப்படியே ஷையாகி சிரிக்கிறான். இப்போ எல்லா பிடிஎஸ் மெம்பர் ஷாக்கு, வீக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி எல்லாம் பார்த்துட்டு, டேய் மச்சான், எங்களுடைய அல்ட்ரா ப்ரோவாட நீ, சரி எத்தனாவது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. டேய் இப்போ தாண்டா ஃபஸ்ட்டு குழந்தை அப்படி சொல்லி இப்போ அப்படியே நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட ஜேகே அப்படி ஷையாடி சொல்கிறார். டேய் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டுடா நீ, ஜங்குக்கு எங்களோட சின்ன பையன் பார்த்தா சீக்கிரமே மேரேஜ் பண்ணிட்ட போல அப்படி சொல்லி ஜெஹோப் சொல்கிறாரு. ஜேகே அப்படி பார்த்துட்டு, போங்க எல்லாரும். ஸோ பேங்க் பிடி பார்த்துட்டு அவர் இன்னும் ஷாக்லேருந்து வரல. இப்போ அப்படியே ஜின் போய், ஹலோ பேங்க் பிடி என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லி ஜின் கேட்குறாரு. ஸோ அப்படியே அவரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு என்னடா சொல்கிற, மேரேஜ் ஆகி புள்ள பிறக்க போதா உனக்கு, சொல்லவே இல்லை அப்படின்னு பேங்க் பிடி கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கு, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிறான். இப்போது அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே தான் பேங்க் பிடி பேசிகிட்டே அதை கான்சர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே என்ன சொல்கிறேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம கான்சர்ட்டுக்கு வர சொல்லுங்கள், ஃப்ரீ டிக்கெட் போட்டு தரேன் அப்படின்ற அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறேன். அங்கே இருக்கவங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. அதாவது நம்ம பிடிஎஸோட கான்சர்ட், ஜூன் மந்த் கான்சர்ட். நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்ஸ் நம்ம சீக்கிரத்தில் பிடிஎஸோட 25, அதாவது 2025 ஜூன் மந்த்துக்கான கான்சர்ட்டை சூன் நம்ம எல்லோரும் பார்க்கலாம். ஐ மீன் ஃபோனில் தான் பார்க்க முடியும், நேர்லலாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஓகே, லைவில் பார்த்துக்கலாம். ஓகே,
ஓகே, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அப்படியே தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "டேய் மச்சான் ஜங்குக்கே சீக்கிரம் சொல்லு குழந்தை பொறந்தாண்டி நாங்க வந்து பார்க்குறோம்." அப்படின்ற மாரி எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. "போங்க என்ன ஷை ஆகிட்டே இருக்காதீங்கடி" சொன்னது. இப்போ வி வந்துட்டு, "சேர்றா சேர்றா ரொம்ப ஷை ஆகுறடா" அப்படின்னு சொல்லிட்டு, வி அப்படியே ஜங்குக் மேலே ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, "சரி உன் புள்ள பொறந்தா என்ன பேர் வைக்கலான்னு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்த்துட்டு, அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கேன் ஆரம்பத்துட்டு. "என்ன ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்க, ஏன் ஏன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ட நீ பேசலையா?" அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜின் அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கான். "என்னடா இம்மா நேரம் ரியூனியன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்ச நேரம் அப்புறம் என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி இப்போது ஆரம் கேட்குறாரு. "அது இல்லைடா, எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா. நான் ரொம்ப நாளாக வந்து ஒர்க்குன்னு போயிட்டுருக்கேன். நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போது வேறு அவளுக்கு பர்த்டே வேறு வரப்போகுது. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரில ஆரம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஆரம், "டேய் அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறா. இப்போ அவள் எங்கே இருக்கா?" "இந்தியாவில் இருக்காடா. ஆனால் எப்படின்னு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுனே தெரிலடா. எனக்கு ஏதாவது வழி சொல்லேன். உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொரியாவில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு இந்தியா போன தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது அவளுக்கு என்ன நான் வாங்கி தரதே எனக்கு தெரியலையே." அப்படின்ட்டு இங்கே ஜின் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஆரம்பித்துட்டு, "மச்சான் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மேட்ரு. ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பசங்க ஸ்டெப் எடுக்கணும் தான். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின்னை கூப்பிட்டு போகிறான். இப்போது ஜிமின், ஜேஹோப், சுகா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவர் ஆக்சுவலி இப்போ யாருக்கு கால் பண்ணுறாருன்னா அபிக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அபி பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே, "நான் பேச மாட்டேன். இவன்கிட்ட நான் ஏன் பேசணும்? இவன்கிட்ட எனக்கு என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது? நான் பேச மாட்டேன்." அப்படின்ட்டு அபி அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் இந்தியாவில் இருக்கா. இந்தியா மீன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறா. ஸோ அப்படி தான் அவள் அவங்க அம்மாவுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜின் பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது ஜின்னுக்கு. என்னது இது, நான் ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ணாலும் பார்க்குறா, ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. அப்படி சொல்லிட்டு அப்படி ஃபோனை தூக்கி போட்டுட்ருக்கார் பெட்டில். இப்போ அப்படியே ஆரம் வந்துட்டு, "என்னடா பேசினியா இல்லையா?" அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. "டேய் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன், ஃபோன் பண்ணிவிட்டேன், மெசேஜ் போட்டுட்டேன், எதுக்குமே ரிப்ளை அனுப்ப மாட்டேங்கிறாடா. ஆனால் பார்த்துட்டா, டபுள் டிக்கு வந்துச்சு ப்ளூ கலரில். ஆனால் என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு சின்னுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா அபி பேசலன்ட்டு. ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு, "மச்சான் பார்த்துக்கலாம்டா, விட்றா, ஏன்டா ஃபீல் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு, "இருந்தாலும் என்னடா, அவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ கரெக்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் மூலயமா. ஆனால் அவள் என்னன்னா இப்படி பண்ணுறாடா." அப்படின்ட்டு இங்கே சின்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அபி பேசலன்ட்டு. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே, அதாவது ஒரு மார்னிங் டைம் போல் ஜின் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் எங்கே போக போகிறாருன்னா இந்தியாவுக்கு கிளம்புறதுக்காக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அபிக்கு பிடிச்ச திங்ஸ், ஐ மீன் அபிக்கு கொரியாவில் நிறையா திங்ஸ் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டுருக்காரு. இது அபி மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கி கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜென்னுக்கு அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸும், தென் அவருக்கு பிடிச்ச நூடுல்ஸும் வாங்கிட்டுருக்காரு. தென் அபிக்கு பிடிச்ச கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும், தென் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டுருக்காரு. தென் சாக்லேட்ஸ்னால் அபிக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் அவர் வாங்கிட்டுருக்காரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டே நம்ம ஜங்குக் தான் மாட்டுறாரு. அவர் இப்போ ஆரம்பிக்கிறார் அவரோட லவ் ஸ்டோரி, எப்படி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாருன்னு. ஸோ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் ஹீரான்னு வச்சுக்கலாம். ஸோ அவரை வந்து ஹீரா எப்படி மீட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே தான் இப்போ அப்படியே ஜேகே அவரோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. ஓகே மிஸ் வாங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேவோட லவ் ஸ்டோரிக்குள்ளே குதிச்சிடலாம். ஸோ அப்படி தான் என்ன ஆகிட்டுருக்குன்னா, நம்ம ஜேகே சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பார். அதாவது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரா. ஸோ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, ஓகேவா. ஸோ அப்படி தான் ஹீராவை பார்த்துருப்பாரு சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்புறம் நம்ம ஜங்குக்கு எய்ம் நிறையா இருந்திருக்கும், லைக் பிடிஎஸில் சேரணும், பாட்டு பாடணும், நிறையா பெரிய பாப் சிங்கராக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவரோட சின்ன வயசுலேருந்தே பிடிஎஸ் டீமில் சேர்ந்துருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். பட் ஆனால் நம்ம ஹீராவை அவ்வளோ மீட் பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஹீராவும் ஜேகேவும். ஸோ ட்ரைனிங் டைம்லலாம் ஃபோன் கிடச்சிதுன்னா அந்த டைமில் சும்மா பேசுவார். பட் ஆனால் ரொம்ப பேச முடியாது. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் ஹீரா கூட பேச முடியும். ஹீரா அந்த டைமில் ஸ்கூலிங் தென் காலேஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பா, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. தென் அவளோட எய்ம்ன்றது ஒரு ஃபேஷன் டிசைனர். ஸோ அதனால் அதையும் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜேகே மிலிட்ரிக்கு போகணும். ஸோ அதனால் அப்படி தான் இப்போ அப்படியே அவர் உட்காந்துட்ருக்காரு ஹீரா வருவான்ட்டு.
ஸோ அப்போது நம்ம ஜேகே ஜிமின் கூட போயிட்டுருக்காரு. அப்போ சடனாக யாரோ ஒருத்தவங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாரு. ஜிமின் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படி திரும்பி பார்த்தா அங்கேருந்து நம்ம ஹீரா ஓடி வந்து ஜங்குக்கா அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படி தான் ஜங்குக் பார்த்துட்டு, ஹே ஹீரா நீ என்ன இங்கே பண்ணுற? ஜங்குக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. எனக்கு இதை விட்டு எங்கே போகிற ஜங்குக்கா? நீ என்ன ஜங்குக்கா இதை விட்டுட்டு போகிறியா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஏய் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படி ஜங்குக் பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னை விட்டு போறியா? சொல்லு, நீ மிலிட்ரி போய் ஆகணுமா அப்படின்ட்டு ஹீரா கேட்குறா. ஜங்குக் பார்த்துட்டு, ஹீரா நிறைய பேர் இருக்காங்க, சரிப்பா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் நீ போ, நான் ஹீரோ கிட்டே பேசிட்டேன் மச்சான் நடத்துடா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜிம்மன் போயிட்டான். இப்போ ஜங்குக் அப்படியே ஹீரா ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்துட்டு, ஸோ யாரும் பார்க்கல அந்த இடத்த. ஸோ அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஹீரா நீ என்ன இங்கே? ஜங்குக்கா அம்மா சொன்னாங்க நீ மிலிட்ரி போகிறியாமே, அப்புறம் உன்னோட வீடியோ ஒன்று அதான் நீ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தல்ல, என்ன ஜங்குக்கா இது முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டியா? ஜங்குக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா உன்னை இப்படி பார்க்குறது. பட் நீ அழகாக இருக்க, இதில் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு ஜங்குக்கா. என்ன ஜங்குக்கா என்னை விட்டு போறியா? நான் உன்னை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நானே தாய்லாண்டுக்கு போயிட்டேன், ஃபேஷன் டிசைனர் நான் பண்ணணுன்னால நான் தாய்லாந்து போயிட்டேன். இப்போ என்ன ஜங்குக்கா நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போறியா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரா கேட்டுட்ருக்கா. ஜங்குக்கு வேறு வழி இல்லை. ஹீரா புரிஞ்சுக்கோ, நான் மிலிட்ரிக்கு போயிட்டுருக்காண்டி பேச டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஏந்திரிக்கிறான். ஜங்குக்கா என்ன என்னை இப்படி விட்டு போறியா? நீ போகக்கூடாது, இந்தா அப்படி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தரா. ஜங்குக்கும் என்ன ஏதுன்னு பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணது ஒரு கார்டு இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அம்மா நீ அப்பாவாயிட்ட, அதை சொல்ல தான் ஓடி வந்தேன் அப்படின்னோடனே இப்போ ஜங்குக் பார்க்குறான். என்னடி ஓடி வந்தியா? அம்மா என்ன உன் பிள்ளை என் வயிற்றில் இருக்கும்போது நான் எப்படி உன்கிட்ட சொல்லாமல் போக முடியும்? அதான் நான் ஓடி வந்துட்டேன், பாரு நம்ம புள்ள உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்கிறா. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஹீராவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்ன சொல்கிற ஹீரா, நம்ம பாப்பா உள்ளே இருக்காளா? அம்மா நீ என்னை மேரேஜ் பண்ணல, பட் ஆனால் நம்ம 2 பேரும் அன்றைக்கி ஒரு நாள் ஞாபகம் இருக்கா ஜங்குக்கா அப்படின்னு ஜேகேக்கும் அன்றைக்கி ஞாபகம் வருது. ஸோ அதை பார்த்துட்டு, அது மூலயமா அந்த குழந்தையா? அம்மா நான் அன்றைக்கி கண்ட்ரோல் மாரி போனனால நமக்குள்ளே வந்து அந்த குழந்தை தான் இது ஜங்குக்கா. நான் இதை கலைக்க மாட்டேன். நீ மிலிட்ரி முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ முடிச்சுட்டு உன் கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த குழந்தை என் வயிற்றுலேயே இருக்கட்டும், சரியா அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்குக்கோட ஒய்ஃப் அதாவது ஹீரா சொல்கிறா. ஜங்குக் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, என்னடி சொல்கிற, இப்போ நான் அப்பாவா? அம்மா ஜங்குக்கா நீ அப்பாவாயிட்டு, இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஹீரா ஒரு டாக்குமெண்ட் லைக் இந்த டாக்டர்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல ஸ்லிப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அதை எடுத்து ஹீரா காட்டுறா. ஜங்குக் பார்த்துட்டு அவன் பேபியை லைக் அந்த ஃபார்ம் ஆகிருக்கும்ல, ஸோ ஸ்டொமக்லேயே ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் காமிக்கும் போது ஜங்குக் அப்படியே அதை பார்த்து கிஸ் பண்ணுறான் அந்த ஃபோட்டோவை. என்ன ஜங்குக்கா இங்கே கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஹீரா அவளோட பெல்லி எடுத்து காட்டுறான். என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தான் ஹீராவோட பெல்லியில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி பொண்டாட்டி நீ பார்த்து சேஃபாக இருன்னா. ஐயோ அங்கே கூப்பிட்டுட்ருக்காங்கடி, ஜிமின் வேறு கால் பண்ணுறான், நான் கிளம்புறேன், என்ன பார்த்து சேஃபாக இருந்துக்கும், அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு பத்திரமா இருடி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே அவன் கிளம்புறான். ஹீரா ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவள் டைட்டாக ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. லைக் லிப் லாக் மாதிரி தான் போயிட்டே இருக்கு அந்த கிஸ். அப்படி தான் ஜங்குக்கும் சரி ஓகேடி பார்த்துக்கோ, பாப்பா பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நான் பிஸியாக இருந்தேன்னா ஃபோன் எடுக்கலன்னா மன்னிச்சிருண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே ஹீராவோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீராவும் சரி ஓகே ஜங்குக்கா பார்த்து சேஃபாக இருந்துக்கோ ஜங்குக்கா, உன் பிள்ளை உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, உன் ஒய்ஃபான ஹீராவும் நான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரா சொல்கிறா. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் ஓடிட்டான். இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லி ஜங்குக் முடிக்கிறான். ஸோ அப்படி தான் ஃபைனலாக மிலிட்ரி முடிச்சுட்டு நேராக அவன் பேபியை பார்க்க தான் போயிருப்பான். ஸோ இப்போ வந்து ஹீரா வந்து 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. ஸோ அப்படி தான் இதெல்லாம் ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக ஷை ஆகுறான். இப்போ பார்த்துட்டு, மச்சான் நடத்துகிறாண்டே நடத்து,
ஏய் நீ மட்டும் என்னடா அப்படி சொல்லி இப்போ ஜேகே ஒன்டே வியை பார்த்து, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு இந்தியன் பொண்ணை பார்த்தேன், எப்படி நம்ம ஜின் கரெக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு பொண்ணை, அங்கே தான் அபியோட சிஸ்டரை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வி ஒரு குண்டு தூக்கி போடுறான். என்னது ஏன் ஏன் நான் லவ் பண்ணுற பொண்ணோட சிஸ்டரை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்லி ஜின் கேட்குறான். ஏன்டா உனக்கு தெரியாது நம்ம இந்தியாவுக்கு ட்ரிப் போனோமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி வீ கேட்குறான். இப்போ அப்படி ஜினுக்கு அப்படியே லைட்டாக ஞாபகம் வருது. ஸோ அபியை பார்க்க தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த கேப்பில் டேவும் நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படி சும்மா வரேன் அப்படியே சொல்லியிருப்பான். பட் ஜின் அதுக்காக போயிருக்க மாட்டார், அபியை பார்க்க தான் வந்திருப்பார். நம்ம சும்மா இந்தியா பார்க்க தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு வந்திருப்பார். பார்த்தா இங்கே ஜின் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பான், அதாவது அபியை பார்க்க வந்திருப்பான். ஸோ அபியோட தங்கச்சி க்யூட்டாக இருப்பா. ஸோ அவளை பார்த்துட்டே நம்ம மயக்க போட்டு விழுந்துருவார். ஸோ அதனால் அபியோட தங்கச்சியும் வியும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. சரிடா மச்சான் விடு, கம்பெனி சீக்ரெட் எதுக்கு வெளியே சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். சரி ஜின் நீ எப்படி இந்தியா போன அதை சொல்லு அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. அதுவா ஒன்றும் கிடையாது, நானும் அபியும் இன்ஸ்டாகிராம் மூலயமா நான் கொடுக்குற எல்லா போஸ்ட் நான் பண்ணுற போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி ஹாய் ஜென்னுண்ணா. சரி ஓகே யார் அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருப்பா, அவள் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் வியா பண்ணி அவள் டிபியில் வச்சுருந்தா. ஸோ எனக்கு அந்த பொண்ணு என்னடா சும்மா சும்மா அனுப்புகிறாளே சொல்லிட்டு அவள் டிபி பார்த்தேன். தென் அவளோட போஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ட்ரெடிஷ்னலாக இருக்காளே நீங்கள் இந்தியானான்னு கேட்டேன், அதுக்கு ஆமான்னு சொன்னாங்க. தென் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே எனக்கு அவங்கள பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, அதாவது நேரில் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போதே எனக்கு அப்படியே லவ் வந்துச்சுடா அப்படின்ட்டு ஆரம்பி சொல்கிறாரு. சரி இப்போ என்னாச்சு, இப்போ அபிகிட்ட பேசினியல்ல? இல்லைடா அவகிட்ட பேசணும், எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஆமாம் என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாம் கோரஸாக கேட்குறாங்க. அதில் ஆரம்ப தவிர மற்ற மீதி 5 பேரும் ஆமாம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏய் என்னடா கோரஸாக கத்துறீங்க, பேங்க் பிடி ஏதாவது கேட்டுற போகிறாரு அப்படின்ற மாதிரி. அங்கே அவர் சைடில் தான் எடிட்டிங் ரூமில் வந்துருப்பார். ஸோ அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பிடிஎஸ்லாம் பேசிகிட்டு வந்திருப்பாங்க சும்மா குரூப்பாக கொஞ்ச நேரம். ஸோ அப்படி தான் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது எல்லோரும் ஜின்னோட கதையை கேட்குறாங்க. ஸோ வாங்க இப்போ ஜின்னோட ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். ஸோ ஆக்சுவலி ஜின் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் அபியை பார்த்துருப்பாரு. ஸோ அபியை பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம ஜின் சும்மா நார்மலாக அபியை பார்க்கலாம் ட்ரிப்பு கிளம்பும் போது பேங்க் பேடிட்டு சொல்லிட்டு கிளம்பிருப்பார். பட் இப்போ என்ன பண்ணுறானா, நானும் இந்தியா பார்க்க வரேன் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாரு. பட் ஜின் இல்லை நான் மட்டும் தான் போவேன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் வி விடாமல் நானும் வருவேண்டா அப்படி சொல்லிட்டு இப்போது வியும் ஜின்னும் இந்தியாவுக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க. பட் பேங்க் பேடி வியை விடலை, ஏன்னா வீக்கு ஒரு கான்சர்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோலோ கான்சர்ட்டு. ஸோ அதனால் அவர் விடலை. ஆனால் இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பேங்க் போய் போயிட்டு வாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து சேஃபாக அனுப்பி வச்சுருப்பாரு. ஸோ 2 பேரும் சேஃபாகவும் இந்தியாவுக்கு லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி தான் நேராக நம்ம ஜின் அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி மச்சான் இந்தியா நல்லா தாண்டா இருக்குது, தூப்பர்றா தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறான். இப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படி ஜின் கேட்குறான். இல்லைடா மும்தாஜ் ஷாஜகான் கதை கேட்டிருக்கேன், புக்கில் படித்தேன்டா. அதில் கொரியாவில் இருக்கா? இல்லை இங்கிலீஷில் இருந்துச்சு, சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சும்மா படித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சுடா. ரொம்ப லவ் பண்ணாங்களாமே மும்தாஜு தாஜ்மஹால், செம்ம லவ் ஸ்டோரிடா. ஆனால் அவங்க ஒய்ஃப்காக இந்த தாஜ்மஹால் கட்டினாராம். என்ன ஒரு லவ் ஸ்டோரி, நமக்கு ஒரு லவ் ஸ்டோரி மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒரு லவ் பேர்டு மாட்டுமா அப்படின்ட்டு சொல்லுவார். சின்ன என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அடக்கி வாசிடா. சரி ஓகே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம குரூப்பில் யார்ட்டையும் சொல்லிடாது என்ன அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லியிருப்பார். ஸோ மச்சான் நான் எப்படா சொல்லியிருக்கேன், நீ சொல்கிற பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி கேளு நான் யார்ட்டையும் சொல்லிடாத ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிறாங்க சின்ன பிள்ளைத்தனமா. சின்ன அதை நம்பிட்டு சரி ஓகே நான் இப்போ பார்க்க போகிறது இந்தியாவில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறார். அடப்பாவி நான் கூட இந்தியாவை பார்க்க வந்திருக்கியோன்னு நினச்சேன், நம்ம இந்தியன் ஆர்மிஸ் அப்படியே பார்க்கலாமே பேசலாமேன்னு. அடப்பாவி நல்லா தாண்டா பண்ணுற நீ, கேர்ள் ஃப்ரெண்ட் யாருடா அப்படி சொல்லி காட்டும் போது இப்போ ஜின் அப்படியே அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு. உண்மையாக செம்மையாக இருக்கான், அவங்க பக்கத்தில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருக்கிறது அபியோட சிஸ்டர் தான். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க செம்மையாக இருக்காங்க, அப்போ இவங்கள நான் கரெக்ட் பண்ணவா அப்படி சொல்லி கேட்கும்போது வேணா நானே அபியை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவங்க பக்கத்துக்கு சிஸ்டர் எப்படியோ பார்த்துக்கலான்டா அதெல்லாம் மேட்ரே இல்லை, பொண்ணுங்க என்ன 10 மயக்கப்பட்டு வேண்டியதான், அப்புறம் என்ன
அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டேக்கிண்டு கலாய்ச்சிட்ருக்காரு. சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தான் அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே இந்தியன் ஆர்மிஸ் சும்மா விடுவாங்க. ஸோ நம்மளே பிடிஎஸை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஓடி போய் ஃபோட்டோ ஆட்டோகிராஃப் அது இதுன்னு விடுவோமா. ஸோ அதனால் 2 பேர் வேறு, அதுவும் டேவும் வியும் ஸோ ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அப்படியே மாஸ்க்லாம் போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க வித்தியாசமாக டேவியும் ஜின்னையும். ஸோ ஆனால் இருந்தாலும் டேவு ஜின்னு கண்டுக்காமல் அவங்க மட்டும் இப்போ அப்படியே அட்ரஸ் தான் இந்த மாதிரி ஆட்டோ பிடிச்சிட்டு வருது, டாக்ஸி அது பஸ்ஸு அது இதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி அவங்க நம்ம இந்தியா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ 2 நாள் ட்ரிப்பு மாதிரி தான். ஸோ அவங்க அங்கே இந்தியாவை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் தாஜ்மஹால் நிறையா நம்ம ஊரில் என்னென்ன, அதாவது நம்ம இந்தியாவில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கோ ஃபேமஸான பிளேஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஜின்னும் நம்ம டேவும் வந்திருப்பாங்க. ஸோ பாடி கார்ட்ஸ் யாரும் வரல. அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலி அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஜின் அப்படியே அட்ரஸ்லாம் கேட்டுட்டு நேராக நம்ம அபியோட வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அபி அப்படியே வெளியே வந்து ஜின் அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அவள் ஜின்னோட ஃபேன் அவள். ஸோ அதனால் அப்படியே போய் ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு, ஜின் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்த அம்மா பின்னாடி யார் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது வி நிற்கிறத பார்த்துட்டு ஹாய் டேயாங் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அபி போய் டேயாங் போய் ஹக் பண்ணிக்கிறா. இவன் நான் என்ன ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஜின்னுக்கு பொசசிவாக ஆகுது. ஸோ அப்படியே அபி வீட்டில் யாரும் இல்லையா? இருக்காங்க உள்ளே வாங்க. ஏய் தியா யார் வந்திருக்காங்க பாரு அப்படின்ட்டு இப்போ அபி அப்படியே சொல்கிறா. இப்போ அப்படியே உள்ளேருந்து அவள் தங்கச்சி வந்து யார் டேயா நீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தியா வந்து டேவோட ஃபேனு. ஸோ அதனால் தேவாங் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவாங்க போய் ஹக் பண்ணிக்கிறா. தேவாங்க ஓகே ஓகே கூல் கூல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஐயோன்னு உங்களோட மிகப்பெரிய ஃபேன். யாருக்கா இவங்கள எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்ச? இல்லை நான் ஜின்னுக்கு காண்டாக்ட் பண்ணேன், அவர் வந்தார். ஸோ கூட அவர் வருவார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் ஏன் இவரை மட்டும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி கேட்டுட்ருக்கா. ஜின்னும் இல்லை நான் மட்டும் தான் வரேன்னு சொன்னேன், ஆனால் இவனும் வரேன்னு சொன்னான், அதான் சரி கூப்பிட்டு வந்துட்டேன். சரி குடிக்க தண்ணிலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜின் ஐயோ உட்காருங்க தண்ணி அவங்களுக்கு ஜூஸே போட்டு கொண்டு வர, வெயில் வேறு எங்கள் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும். உங்களோட கிளைமேட் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்கள் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும். சாரி இங்கே உட்காருங்க. சரி அம்மா அப்பா அவங்கெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு வெளியே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 2 வாரம் ஆகும். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. என்னமோ கோவிலில் ஃபங்க்ஷனா? கோவில்னா அப்படி சொல்லி ஜின் கேட்குறேன். கோவில்னா நாங்கள் சாமி கும்பிடுவோம். உங்கள் ஊரில் சர்ச்சுன்னு வைங்க, எங்கள் ஊரில் நாங்கள் கோவில் சொல்லுவோம். ஓ அப்படியா, இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக நான் சுற்றி காட்டுறேன் ஜின், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அபி போய் தண்ணி ஜூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். தியா சும்மாவே இல்லை போட்டு தேவை போட்டு சும்மா ஃபோட்டோ எடுக்கிறது அது இதுன்னு தான் சான்ஸ்னு சொல்லிட்டு தியா ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா ஃப்ளோட் பண்ணுறது, முடியை வச்சுட்டு சும்மா ஃப்ளிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது தியா அதெல்லாம் பார்த்துட்டு அவர் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டா வியை பார்த்து. ஸோ அவளுக்கு உயிருன்ற மாதிரி சொல்கிறா. இங்கே ஒரு பக்கம் டேவும் தியாவும் ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க, அப்படியே இங்கே ஜின் அப்படியே வீட்டை பார்க்குற. வீடு ரொம்ப அழகாக இருக்குது, அதாவது அபியோட வீடு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ அவளோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே மாட்டியிருக்கோம். ஜின் அதெல்லாம் பார்க்காதீங்க, கண்டுக்காதீங்க, அதெல்லாம் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ், அது நான், இது என் தங்கச்சி, அது எங்கள் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி இப்போ அபி சொல்லிகிட்ருக்கா. க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லி தண்ணி குடிச்சிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்ருக்காரு. இப்போ வீக்கும் அப்படியே அவள் கொடுக்குறா. தேங்க்யூ. அக்கா சர்பத் தானே போட சொன்னேன், இதையும் போட்டேன், இரு நான் டேக்கு அழகாக சர்பத் போட்டு தரேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஓகேவா டே அப்படி சொல்லிட்டு தியா கேட்குறா. ஓகே தான் அப்படின்ட்டு டே சொன்னோடனே ஜின் பார்த்துட்டு டே வந்தோடனே வேலையை கட்டாத, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜின் அப்படியே பொறுமையாக சொல்ல. அபி பார்த்துட்டு அம்மா என்ன 2 பேர் குசு குசுன்னு பேசுகிறீங்க? அது ஒன்றும் கிடையாது சும்மா தான் அப்படின்ட்டு ஜின் அப்படியே சிரிக்கிறான். அபியும் சரி ஓகே எதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ எதுவும் வேணாம், நாங்கள் அப்படியே உங்களை பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னு உடனே டே அப்படி சொல்ல உடனே இப்போ அப்படியே ஜின் யாரை பற்றி என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் காலை மிதிச்சிட்டு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறோம், கொஞ்ச நாள் அப்படி தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துட்டு இங்கே ஃபேமஸான பிளேசஸ்லாம் நிறையா இருக்காமே, ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான், நீங்கள் கொஞ்சம் சுற்றி காட்ட முடியுமா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜின் சொல்கிறாரு. ஏன் நான் என்ன சுற்றி காட்ட மாட்டேன், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக காட்டுறேன். தமிழ்நாடு என்ன உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா ஊர் சாப்பாடையும் நான் காட்டுறேன், இங்கே நிறைய ஃபுட்டு ஃபேமஸாக இருக்கும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் ஓகேவா அப்படி சொல்லி அபி சொல்கிறா. ஸோ அப்படியே தான் ஜின்னும் சூப்பர் சூப்பர் நான் இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. டே பார்த்துட்டு ஐயோ இதை வேறு நடத்தணுமா? அபி சொல்லுங்க டே, கூட தியா வருவாங்களா அப்படின்னோட அங்கே தியா வெக்கப்பட்டுட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு டே இந்த மாதிரி கேட்டாலே அவளுக்கு ரொம்ப ஷை ஆகுது. உள்ளே உட்காந்துட்டு மிக்ஸியை ஆன் பண்ணிவிட்டு அப்படி ஷை ஆகிட்டுருக்கா. அபி பார்த்துட்டு
கண்டிப்பாக அந்த மேடம் வருவாங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக அந்த மேடம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியாவை பார்த்து சொன்னோன்னு தியா அப்படியே ஷை ஆகிட்டு அந்த ஜூஸ் போட்டுட்ருக்கா. அப்படியே சர்பத் மாதிரி லைக் அந்த அந்த சப்ஜா விதை இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படி வீக் வந்து கொடுக்குறா தியா. ஸோ அப்படியே தான் அப்படியே தியா அப்படியே நம்ம டே பக்கத்தில், அதாவது டேக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போது அபி சரி ஓகே காலையிலே வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், கண்டிப்பாக ஜின் உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும் கரெக்டா அப்படின்னு அபி கேட்குறான். கரெக்டாக தான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு ஜின் சொன்னானே, டேய் மச்சான் உனக்கு பசிக்குதாடா அப்படின்னு சொல்லி டேவை பார்த்து கேட்குறான். ஆமாண்டா ஜூஸ் குடித்தாலும் ஒன்று பசி அடங்கலடா. அப்போ தியா பார்த்துட்டு நான் வேணா தோசை ஊற்றி தட்டுமா உங்களுக்கு பிடிச்சபடி அப்படின்ற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே அபி முறைக்கிறா. என்ன முறைக்கிறா, ஏன் தியா அங்கும் நான் ஊற்ற போகிறேன், நீ உன் ஜின்னுக்கும் ஊற்றி கூடா அப்படின்னு மதியா சொல்கிறா. நான் அப்படி சொல்ல வரல, நீ தோசை ஊற்றுவ நான் இல்லைன்னு சொல்ல, எங்கே பார்த்தாலும் எண்ணெய் தெரிச்சு வைக்கிறது மாவை ஊற்றி வைக்கிறது நான் தானே துடைக்கணும், அம்மாவை 2 வாரத்துக்கு வேறு வீட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு போயிடுவேன் தியா, அப்போ நான் தான் கடைசியாக சரி பண்ண. சரிக்கா நான் பண்ணுறேன் அப்படின்னு தியா சொல்கிறா. அபியும் சரி ஓகே நீங்கள் வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு வேணால் வாழைத்தோப்பை காட்டுறேன், எங்கள் வீட்டில் பின்னாடி ஒரு வாழைத்தோப்பு இருக்குது, நான் அங்கே சுற்றி காட்டுறேன், அப்படியே போனால் ஒரு மாந்தோப்பு இருக்கும், அப்படியே போனால் இங்கே குலதெய்வ கோயில் இருக்கும், அப்படியே கொஞ்சம் தூரம் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு அருவி காட்டுறேன், அது எங்கள் ஊரோட பெரிய அருவி, அதான் எங்கள் ஊருக்கே பெரிய அருவி மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்கும், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். தியா ஜின்னுக்கும் வீக்கும் தோசை ஊற்றி வச்சிரு, தென் சட்னி ஆல்ரெடி நம்ம நேற்று செஞ்ச சட்னி இருக்குது அதை சூடு பண்ணிவிடு, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இப்போது அபி சொல்லிகிட்ருக்கா. இல்லை இல்லை நானும் வருவேன், டே கூட நான் போகிறேன், நீ வேணால் ஊற்று அப்படின்ற மாதிரி எங்கள் தியா சொல்கிறா. ஏய் நீ தானே ஊற்ற போகிற, இல்லை இல்லை நீ கூட இரு, என்ன தனியாக விட்டு போகிற தங்கச்சியை அப்படின்னு. சரி ஓகே இருக்கேன், கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நான் டேவும் ஜினும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ டேவும் ஜினும் டே மச்சான் என்னடா இந்த பொண்ணுங்க வீட்டில் கூட சாரீ வியர் பண்ணிகிட்ருக்காங்க, டேய் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு வியை பார்த்து ஜின் கேட்குறாரு. ஸோ அப்படியே வி பார்த்துட்டு அதெல்லாம் அப்படி தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷை ஆகிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு சாரியை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும், அவர் இன்ஸ்டா ரீலில் திறந்தாலே அது மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது ஜின் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோன் கூட, ஏன்டா, இல்லை இல்லை நீ ஃபோனை கூட அப்படி சொல்லி இப்போ ஜின் கேட்டோன்னே அவரும் என்ன இதுதான் இன்ஸ்டாவில் பார்க்குறான்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த சாரீ அந்த மாதிரி நிறையா கேர்ள்ஸ் வியர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அடப்பாவி இது தியாட்ட போட்டு வேணாண்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் கிட்ட நம்ம டே அப்படி கொஞ்சம் சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படி தான் இப்போ அப்படி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி 4 பேர் இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அப்படியே ஜின்னுக்கு சட்னி வைக்கிறது தென் தோசை வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே தியா என்ன பண்ணுறானா டேக் அப்படியே ஹார்ட் தோசை ஊற்றுறேன்ட்டு ஒரு ஹார்ட் தோசை ஊற்றுறா. ஸோ லைக் ஹார்ட் ஷேப்பில். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே டேக்கு கொடுக்குறா. டேக்கெலாம் ஒரே குஷி. அவர் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா பாக்ஸி ஸ்மைலில் அப்படியே நம்ம தியாவை பார்த்து சிரிக்கிறாரு. தியாவும் அந்த ஸ்மைலை பார்த்துட்டு இவ்வளோ க்யூட்டாக இருக்காரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ போய் சமைச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் டே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே டே இன்னும் வேணுமா, நான் தியாட்ட வேணா இல்லை இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் தியா, இன்னும் ஒரு 2 தோசை கிடைக்குமா அப்படின்ட்டு டே கேட்குறான். இப்போ தியா பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் நிறையா ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா நிறையா ஊற்றிட்டுருக்கா. இங்கே ஜின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் ஜின் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே சட்னி யார் செஞ்சா அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இப்போது அபி பார்த்துட்டு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ட்டு அபி சொல்கிறான். சூப்பராக இருக்கு அபி, நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, கூட காரமாகவும் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜின் அப்படி என்ன பண்ணுறாருனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதை செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ அப்படியே ஷை ஆகுறா. என்ன கேட்டிங்க ஜின், இல்லை மேரேஜுக்கு அப்புறமும் இது நடக்குமா, உங்களுக்கு என்ன நிறையவே பண்ணித்தரேன், நிறைய சட்னி வெரைட்டி இருக்குது, நான் உங்களுக்கு க்ரீன் சட்னி வேணுமா, ஆனியன் சட்னி வேணுமா, ரெட் கலர் சட்னி வேணுமா, என்ன வேணால் சொல்லுங்கள் பண்ணித்தரேன். ஓ சட்னியில் நிறையா வெரைட்டி இருக்குது அப்படி சொல்லி ஜின் கேட்டுட்டு இங்கே அப்படியே ஜின் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் தியா சும்மா இல்லாமல் டே கிட்ட ஃப்ளோட் பண்ணிவிட்டு அந்த தோசை கண்டையை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கா. அப்படி தியா அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ அவளையும் சாப்பிட சொல்கிறான் டே. ஸோ டே சொன்னோடனே அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ ஃபைனலி 4 பேர் சாப்பிட்டுட்டாங்க. சரி வாங்க வாழைத்தொப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் என்ன பண்ணுறானா ஜின் கையை பிடிச்சிட்டு வாழைத்தொப்புக்குள்ளே போயிட்டுருக்கா. இங்கே தியா தென் டே சொல்லவா வேணும், 2 பேர் கையை ஹோல்ட் பண்ணிட்டு கப்பிள்ஸ் மாதிரி போயிட்டுருக்காங்க. இங்கே டே அப்படி தான் தியாவோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு டே ரொமான்டிக்காக பார்த்துட்டு போகிறாரு. தியாக்கெலாம் சொல்லவா வேணும், அவருக்கு பிடிச்ச ஐடல் ஸோ முன்னாடி இருக்கா அங்கே. ஸோ தியாவுக்கு டே
ஆ அப்படியே ஹெவன்ல இருக்க மாரி இருக்கு. இப்போ யாரா இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவளுக்கு கனவுல இருக்க மாரி தான் இருக்கு. இருந்தாலும் அது ட்ரீம் கிடையாது. அவளுக்கு அது ட்ரூ. ஸோ அதனால அவ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா டே கூட. அப்படிதான் இப்போ அபி அப்படியே என்ன பண்ணா, இதுதான் எங்க வீட்டு வாழைத்தோப்பு அப்படின்னு காட்டும்போது நெறைய வாழை மரம் இருக்கு. அதுக்குள்ளேருந்துலாம் போயிட்டு நேரா போய் பார்த்தா, அவ சொன்ன மாரியே அங்க ஒரு மாந்தோப்பு இருக்கு. ஸோ அப்படியே தான் மாந்தோப்புக்கு அப்புறம் ஒரு கோவில் வருது. ஆ இதுதான். இதுதான் நான் சொன்ன கோவில்ன்ட்டு. இது எங்களோட குலதெய்வம். பட் எங்கள் அப்பாவோட குலதெய்வம் வேறு ஒரு இடம். ஸோ அங்கே தான் எங்கள் அம்மா போயிருக்காங்க. அங்கே ஏதோ ஃபங்க்ஷனா, ஸோ கூழ் ஊற்றுறது அது மாதிரி நிறையா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அபி சொல்கிறா. இப்போ தியா பார்த்துட்டு அந்த டைமில் நானும் அக்காவும் நிறையா திங்ஸ் வாங்குவோம். இந்த மாதிரி வளையல், தோடு, நெக்லஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நானும் என் அக்காவும் சண்டை போட்டுட்ருப்போம். இப்போ நான் இதை போட்டிருக்கேன், இது கூட என்னோடது கிடையாது, எங்கள் அக்காவோடது தான் அப்படின்ட்டு தியா சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு, நீ கொரியாவுக்கு வா, நான் நிறையா வாங்கி தரேன், உங்கள் அக்கா அதில் நீ போட வேணாம், நான் உனக்கு நிறையா வாங்கி தரேன்னு சொன்னேன். அப்படியா, கண்டிப்பாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறா. ஸோ டே பார்த்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு டேவும் தியாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அபி என்ன பண்ணுறான்னா, என்னோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ எங்கள் ஊர் படி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுவோம். யார் மேரேஜ் ஆனாலும் கண்டிப்பாக இங்கே வருவோம். ஸோ ஜின், ஃப்யூச்சரில் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா இங்கே நம்ம கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அபி சொல்கிறா. இப்போ ஜின் பார்த்துட்டு, நாங்களாம் சர்ச்சில் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம், நீங்கள் என்ன? இல்லை, நாங்கள் பொதுவாகவே நிறைய டைம் மண்டபத்துலேயும் தாலி கட்டுவோம். இல்லைண்ணா, நாங்கள் இந்த மாதிரி கோவிலில் கூட தாலி கட்டுவோம். உங்கள் ஊரில் தாலி சொல்ல மாட்டீங்க, ரிங் தான் சொல்வீங்க. ஆனால் எங்கள் ஊர் கிறிஸ்டின்ஸ் தாலியும் கட்டுவாங்க, ரிங்கும் போடுவாங்க, 2மே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அபி சொல்லிகிட்ருக்கா. ஓ, இங்கே தமிழ்நாட்டில் நிறையா பண்ணுறீங்க போலக்கே அப்படின்ட்டு ஜின்னோட்டையும் சொல்கிறாங்க. ஆமாம், இது மட்டும் கிடையாது, நிறையா சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு உடனே எல்லாம் நாங்கள் எங்களோட மாமியார் வீட்டுக்கெலாம் போக மாட்டோம். அதாவது எங்கள் மதர் இன் லா வீட்டுக்கெலாம் போக மாட்டோம். ஏன்னா எங்கள் ஊர் சம்பிரதாயம் படி அம்மா வீட்டில் ஒரு 4 நாள் ஏதோ ஒரு பண்ணுவாங்களாம். ஸோ மாப்பிள்ளைக்கு வேண்டிய தீட்டு கலைக்கிறது அது என்னென்னமோ பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு அபி சொல்கிறா. சின்ன பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணால் நான் கண்டிப்பாக இங்கே வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா கொரியாலாம் எப்பயும் பொதுவாக பண்ணுறது தானே. ஸோ ரிங் போடுவாங்க, அந்த பூத்துக்கு போடுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்தியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலக்கே. இதுவும் நிறைய கிராண்டான மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா யானையை கூப்பிட்டு வருவாங்க. மாப்பிள்ளை அழைப்புன்ற பேரில் யானை மேலே மாப்பிள்ளையை உட்கார வச்சிட்டோம். டே ஜின்னு சாமடா, அப்படி இந்த ஊருக்கு மாப்பிள்ளை ஆகிடு, வேறு லெவலில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி டே சொல்லணுன்னே பாய முறா அப்படி சொல்லிட்டு டேவும் ஜின்னு அப்படியே அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே தான் தியாவும் அபியும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அபி அப்படியே தான் அங்கே ஒரு அருவி இருக்குன்னு சொல்லியிருப்பாள்ல, ஸோ அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். சரி வாங்க, நான் இங்கே பெரிய அருவி இருக்குன்னு சொன்னாலும் எங்கள் ஊர் நடுவில் காட்டுறேன் வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அபி அங்கே அருவி ஒரு ஓடை மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் கூப்பிட்டு வந்திருப்பா. ஸோ அப்படியே ஜின் பார்க்குறாரு. ஹே பாரா மச்சான், நீ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பிய நயாகரா பப்போ, அதே மாதிரி இங்கே என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜின் சொல்கிறாரு. டே பார்த்துட்டு நயாகரா பப்போவா, அப்போ இது ஓடைக்கார பப்போ அப்படின்ட்டு இப்போ ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கான் ஜின். டேய் வாய முறா, கலாய்க்காதரா அப்படின்ற மாதிரி. நீ தானடா கேட்ட, அதான் சொன்னேன் அப்படின்ட்டு ஜின்னும் டேவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் இதெல்லாம் தியா பார்த்து சிரிச்சிட்ருக்கா. தென் அபியும் சரி சரி கலாய்ச்சதெல்லாம் போதும், சரி இதை ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்சம் கல்லுலாம் இருக்கும் நல்லா உட்கார்ற மாதிரி. இங்கே தான் நாங்கள் துணி காய வைக்கிறது, தென் துணியை அலசுறது, கழுவுறது, நிறையா திங்ஸ் இங்கே தான் பண்ணுவோம். மேக்ஸிமம் நானும் தியாவும் இங்கே தான் குளிப்போமே. என்னது இங்கே தான் குளிப்பீங்களா அப்படின்னு வி கேட்குறான். ஆமாம் வி, நாங்கள் இங்கே தான் குளிப்போம். ஏன்னா நிறைய டைம் எங்கள் ஊரில் தண்ணி வராது. அப்போது இதே மாதிரி ஓடையில் தான் நாங்கள் குளிப்போம். நல்லாயிருக்கும், சில்லுன்னு இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தியா என்ன பண்ணுறா, டேவை தூக்கி தூக்கி தள்ளி விட்டுறா. ஹே தியா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு டே என்ன பண்ணுற, டக்குன்னு தியாவோட கையை பிடிச்சி ஐயோ டே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ தியாவும் டேவும் தண்ணியில் இருக்காங்க. ஸோ தண்ணி ஓடிட்டே இருக்குது. ஸோ தியா என்ன பண்ணுறா, அங்கே ஒரு கல் இருக்கும், அதை பிடிச்சி தான் நின்றுட்டுருக்கான். டேய் என்ன பண்ணுறீங்க, ஏய் நீ தானே பிடிச்சி தள்ளி விட்ட, அதான் ஒன்றையும் பிடிச்சி இழுத்தா, அப்புறம் என்ன. ஸோ இப்போ ஜின்னு என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு கல்லில் உட்காந்துட்டு அந்த தண்ணி பாதி கால் எடுத்து தண்ணியில் விட்டுருப்பாரு. டேய் என்னடா நீ அப்படி சும்மா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, ஜின்னோட கை பிடிச்சி இழுத்துருவாரு. இங்கே அபிக்கு என்ன சொல்கிறதே தெரியல, உட்காந்து செமையாக வயிறு வலிக்க சிரிச்சிட்ருக்கா. ஏன்னா அவங்க பண்ணுறதுலாம் சைல்டிஷாக இருக்குது. ஸோ அவள் என்ன பண்ணுறான், தியாவை பிடிச்சி இழுத்துக்கிறா. ஸோ அவள் ரொம்ப ஃபுல்லாக நனைஞ்சிட்டா, அவள் சாரி ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. இப்போது அப்படியே தான் அவள் என்ன பண்ணுறானா,
அவள் saree அப்படியே லைட்டாக அப்படியே வந்து லைக் தண்ணிலாம் ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால் அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் அவன் saree காய வச்சிட்ருக்காட்டே அப்படியே நம்ம தியாவோட பேக் சைட்லேருந்து பார்க்குறான். அவனுக்கு அப்படியே டெம்ட் ஆகுது, அப்படி ஒரு மாதிரி ஆகுறான். ஸோ அப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி ஓகே மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மட்டே நினச்சிட்டு டேஜன் போகலான்டா போதும்டா ரொம்ப சில்லுனுக்கு டேய் இருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ தியா என்ன பண்ணுறான் நேராக டேக்கு அப்படி ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ எங்கே தான் வச்சுருப்பான்னு தெரியல, டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துருப்பா. இப்போது இன்னும் டவல் எடுத்துட்டு வாடி அப்படி சொல்லிட்டு தியாட்ட அபி கேட்குறா, நீ வேணா போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தான் அபியும் வேறு வழி இல்லை. ஸோ வீடு வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஜின்னுக்கு கொடுக்குறா. ஸோ ஜின்னு ரொம்ப அப்படியே ஷிவர் ஆகிட்டுருக்காரு. ஸோ அப்படியே தான் அவள் எடுத்து அப்படியே கொடுக்குறா. அப்படியே ஜின்னும் அபியும் அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த போஸில் தான். ஸோ அப்படியே ஜின்னு அப்படியே அபியை பார்க்க, அபி அப்படியே நம்ம ஜின்னை பார்க்க, அப்படி தான் 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தியா பார்த்துட்டு அம்மா என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தியா கேட்குறா. அது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அபியும் ஜின்னும் ஐ கான்டாக்டாகவே பிரேக் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் தியா பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லிவிட்டு இப்போ நீ என்னக்கா பண்ணுற அப்படி சொல்லிட்டு தியா கேட்குற அபி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இப்படி அப்படின்ட்டு இங்கே நம்ம அபி சொல்லிட்டு ஜின்னை கூட்டுட்டு இப்போ எங்கே போகிறானா லைக் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு சென்னையில் சுற்றி காமிச்சிட்ருக்கா மால் அந்த மாதிரிலாம். தென் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கா அபி. இதெல்லாம் ஜின் டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, மசாலா தோசை பிடிச்சிருக்கு, பொடி இட்லி பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவர் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அபியும் அப்படி தான் ஜின் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. ஜின் அந்த 1 டே அபி கூட டைம் பண்ணதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அபி மேலே நிறையா லவ் காமிச்சிருப்பார். டேவையும் தியாவையும் சொல்லவே தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி லவ்வில் ஃபாலோ ஆகிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு நைட் டைம் போல் அபி, டே, தென் ஜின், தியா 4 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது அபி என்ன பண்ணுறானா, ஜின் நீங்கள் ரூமில் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்களா இல்லை மொட்டை மாடிக்கு வரீங்களா அப்படின்னு அபி கேட்குறா. மொட்டை மாடியா அப்படின்னா இல்லை எங்கள் வீட்டு டெரஸில் படுத்தா சூப்பராக இருக்கும் வரீங்களா அப்படியே சொல்லிட்டு. அப்போ அபி என்ன பண்ணுறானா ஜின் டேவை கூப்பிட்டுட்டு நேராக டெரஸ்க்கு போகிறா. தியா நிறையா தலைக்காணிலாம் எடுத்துகிட்டு வரா, பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வரா. ஸோ படுத்து தூங்கலான்ட்டு. ஸோ அப்படி தான் அபி எல்லாரையும் படுக்க சொல்கிறா. ஜின் பார்த்துட்டு அபி நீனும் படுக்கலாம்ல, இல்லை நீங்கள் படுங்க நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அபி போகும்போது டக்குன்னு ஜின் என்ன பண்ணுறானா, இல்லை நீ என் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பக்கத்தில் அபி படுத்துக்கிறான். தென் டே சொல்லவா வேணும், தியா என் பக்கத்தில் படுன்னோடனே அவள் ஓகே அப்படி சொல்லிட்டு தியாவும் டே பக்கத்தில் படுத்துக்கிட்டா. அப்படி தான் நைட் போயிருக்கோம். நீங்கள் 4 பேரும் அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு அந்த வெளிச்சத்தில் அப்படி படுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த நிலா ரொம்ப அழகாக பிரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜின் பார்த்துட்டு இந்த மாதிரி நிலாவை நான் என்றைக்கு பார்த்ததில்ல அப்படின்னு இப்போ அபி பார்க்குறா. அதாவது ஒன்று தான் சொன்னேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. போங்க ஜின் அப்படியே சொல்லிட்டு அவியும் தென் ஜின்னும் அப்படியே ஷையாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தியாவையும் டேவையும் பார்த்தான். டே என்ன பண்ணியிருப்பான், நான் தியா மேலே காலை போட்டுக்கிட்டு அந்த நிலாவை பார்த்துட்ருப்பான். அந்த ஸ்டார்ஸ்லாம் எண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். இங்கே நீங்கள் சின்ன பார்த்து போங்க ஜின் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுறீங்க அப்படியே சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்கா. ஸோ அப்படியே ஜின் சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் என்ன பண்ணுறான்னா அபி மேலே கையை போட்டு தூங்குறாரு. அபிக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ அவ்வளோ அப்படியே தூங்கிட்டுருக்கா. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின் ஏந்திரிக்கார், பார்த்தா அபியை காணும். எங்கே போனால் அப்படி பார்த்தா பக்கத்தில் டே மட்டும்தான் இருக்கான். பார்த்தா தியா காணும். எங்கே 2 பேர் அக்கா தங்கச்சி 2 பேரும் எங்கே போனாங்க அப்படி சொல்லிட்டு இப்போது சின்ன அப்படியே ஏஞ்சி கீழே வராரு. ஸோ நீங்கள் எங்கள் வீட்டெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ ஃப்ரைடே, ஸோ அதனால் வீடெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சின் பார்க்குறாரு, என்ன பண்ணுறீங்க காலையில்? ஜின் நானும் தியாவும் கோவிலுக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்மா எப்பயுமே வெள்ளிக்கிழமைனா வீட்டெல்லாம் கழுவி லைக் தொடச்சி மாப்லாம் போடுவாங்க. ஸோ விளக்கு ஜாமான்லாம் விளக்குவோம். அம்மா இருந்தாலும் சரி, அம்மா ஊருக்கு போனாலும் சரி, நாங்கள் இந்த ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிருவோம். இல்லைனா ஊர்லேருந்து அம்மா வந்தாங்க, ஏன்டி இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க சன். ஸோ நீங்கள் வேணால் காலையில் குளிச்சுட்டு வாங்கலை, நம்ம எல்லாம் ஒன்றா கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அபி சொல்லிகிட்டு இருக்கா. அது எனக்கு ஒன்றும் புரியல. அது பின்னாடி டேவும் வந்திருப்பான், மச்சான் எங்கடா போனேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இப்போ அப்படியே தியா பார்த்துட்டு டே கோவிலுக்கு வரீங்களா? ஏன் நான் கண்டிப்பாக வரேன் அப்படி சொல்லிட்டு டே இப்படி உள்ளே வரான். இப்போ அபி பார்த்துட்டு டே இருங்க, நீங்கள் மேலே ஒரு ரூம் இருக்காங்க, 2 பேரும் குளிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும், நாங்கள் மாப்லாம் போட்டுட்டோம்,
ஸோ குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். ஸோ நீங்கள் 2 பேரும் மேலே ஒரு ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அங்கே 2 பேர் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறான். சின்ன ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க க்ளோத்ஸ்லாம் எடுத்து வந்திருப்பான். ஸோ அபியும் அதை எல்லாத்தையும் கொடுத்துருப்பா. கொடுத்ததுக்கப்புறம் 2 பேரும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அபி அழகாக ஒரு சாரீ, ஒரு ஆஃப் சாரீ, தியாவும் அதே மாதிரி தான் ஒரு ஆஃப் சாரீ வியர் பண்ணியிருக்கா. ஸோ அவங்க 2 பேரும் அதை தான் வியர் பண்ணுவாங்களே. ஸோ அதனால் அப்படியே கோவிலுக்கு கிளம்புறாங்க. சின்ன அழகாக ஒரு லைக் ஃபுல் பேண்ட் போட்டுட்டு மேலே ஷர்ட் மட்டும் போட்டுட்டு வரும். அபி கூட வர, இங்கே தியா கூட டே வர, அப்படி தான் 4 பேர் கோவிலுக்கு போகிறீங்க, சாமிலாம் கும்பிட்றீங்க. இப்போ அப்படி பார்த்தா டே பார்த்துட்டு, டே ஜின் என்னடா இது உருவம் பயமாக இருக்குடா, டே என்ன சொல்கிறது பேய் மாதிரியே இருக்குது அப்படின்னு இப்போ தியா பார்த்துட்டு, இது பேய் கிடையாது, இதுதான் அம்மன், நாங்கள் இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவோம், இவங்களை பார்த்துலாம் நீங்கள் அம்மன்லாம் சொல்லணும், பேயெலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இங்கே தியா தேவை பார்த்து சொல்லிகிட்ருக்கா. தென் தேவும் ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவனும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். தென் இப்போது அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு ஜின்னுக்கு அந்த குங்குமம் தென் விபூதிலாம் வச்சு விட்றா. இதெல்லாம் ஜின்னுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த கோவிலை சுற்றி 3 தாட்டி வரீங்க எல்லோரும் 4 பேரும். அப்படி சுற்றிலாம் வந்துட்டு இப்போது ஜின்னுக்கு கிளம்ப வேண்டிய டைம். ஸோ அப்படி ஜின் பார்த்து அபி நான் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், ஓகே ஜின் நானும் நீ வாங்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சீக்கிரத்தில் நானும் வந்து ஒன்று மீட் பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சி போச்சு உன் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணது, தென் எனக்கும் ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி சின்ன என்ன பண்ணுறான், நான் பேக்லேருந்து ஒரு ரோஸ் எடுத்து வந்து அப்படி அபிக்கு கொடுக்குறான். will you marry me அப்படின்னு கேட்குறான். அபிக்கெலாம் சொல்லவே வேணாம், அப்படி தான் அவள் அப்படி முழிக்கிறா. என்னது இது, இல்லை நாங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவோம், will you marry me அப்படின்ட்டு ஜின் கேட்டோன்னே இங்கே டே சொல்லவா வேணும், மச்சான் வேறு லெவல், அவனும் அப்படி தியாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். தென் அபி அண்ட் ஜின் 2 பேரும் அந்த ப்ரப்போஸை அப்படியே வாங்கிக்கிறாங்க. தென் அப்படியே தான் 2 பேரும் அந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது ஏர்போர்ட்டில் தான் கிளம்ப வேண்டிய டைம். தென் டேவும் ஜின்னும் கிளம்புறாங்க. தென் ஜின் ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணி லைக் நான் வந்துட்டேன், நான் இப்போது ஃப்ளைட் ஏற போகிறேன் அப்படின்ற மாதிரி தியாக்கிட்டேயும் அபிக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காரு. தென் டேவும் அதில் இந்த வீடியோ காலில் இருப்பார். ஸோ அப்படி தான் இப்போது டேவும் வியும் அப்படி தான் கொரியாவுக்கும் வந்திருப்பாங்க, சியோலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க வீடியோஸ் மெம்பர்ஸ்லாம் அதை பற்றி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு டேவும் ஜின்னு சிரிச்சிட்ருக்காங்க. அடப்பாவீங்களா, உங்கள் ஃப்ளாஷ்பேக் ரொம்ப பெருசாக அவ்வளோ இருக்காடா இந்தியாவில், ஆமாண்டா கொஞ்சம் இல்லைடா நிறையா இருக்குது அப்படின்ட்டு டே சொல்கிறான். டே ஜங்குக்கே நீ ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வாடா, நம்ம இந்தியா ஒரு தடி சுற்றி பார்க்கலாம், என் ஆளையும் பார்க்கலாம்ல, நடத்து. இப்போது அப்படியே ஜின்னுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அது அபிலேருந்து தான், அபிக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஜின்னுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி என்ன பண்ணுறான்னா, டே மச்சான் நீங்களாம் பேசிகிட்டு இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு அவன் எழுந்திரிக்கிறான். ஜின் எங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் இப்போ ஜின்னு கால் பண்ணி ஹலோ அப்படின்றான். ஏன் எனக்கு நீ கால் பண்ணான்னு எடுக்கவே மாட்டேங்கிற ஜின், நான் உனக்கு ஒரு 2 வீக்ஸாக கால் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்க? அது அபி நான் ரீயூனியன் சொன்னல, அதுக்கான செலிப்ரேஷன் தான் போயிட்டுருந்தேன். ஆமாம் உனக்கு அதான் முக்கியம் இல்லை, என்னோட இத்தனை தாட்டி கால் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் மெசேஜ் பண்ணாலும் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி தான் நீ எனக்கு மெசேஜ் போட்டு எனக்கு கட்டுப்பாயிடுச்சு, உன் மெசேஜை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் உன் மெசேஜ் அவாய்ட் பண்ண முடியல. இப்போது இந்தியா வர அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிற? அம்மா உங்கள் அம்மா அப்பாவே கூப்பிட்டுட்டு வா, நம்ம மேரேஜை பற்றி பேச தான் இப்படி ஒத்துக்க வச்சேன். அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு அபியோட ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ அப்படியே உங்கள் அம்மா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்திருப்பாங்க. ஸோ தியா ஒரு நாள் இங்கே வந்து டேவும் ஜின்னும் வந்துட்டாங்கன்னு தெரியாமல் சொல்லிடுவா. இப்போ அப்படியே அபி அம்மா பார்த்துட்டு இது என்னது இது தியா சொல்கிறது உண்மையா? அம்மா அது சொல்லுடி யார் வந்தாங்க, 2 பேர் வந்திருக்காங்க சொல்கிறா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அபி அம்மா கேட்குறாங்க. இப்போ அபி அம்மா அது அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறா. ஸோ நடந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு லைட்டாக ஹாப்பி தான். பட் ஆனால் ஊர் உலகம் ஏதாவது தப்பாக பேசல, பசங்க 2 பேர் வந்திருக்காங்கன்ட்டு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கும் தெரியாதும்மா, நம்ம ஊரில் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறா. அப்போ ஓகே அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அபிக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ மேரேஜ் பண்ணுற ஏஜ் தான். ஸோ அதனால் அவங்க வீட்லேயும் சரி அவங்கள வந்து பார்க்க சொல்லு அப்படின்ற மாதிரி அப்போது ஒரு மாதத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜின் மிலிட்ரி அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டே போயிருப்பார். அபிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும்.
ஸோ அப்படியே தான் டேஸஸ் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். சின்னக்கிட்டேருந்து ரொம்ப கால்ஸ்லாம் வந்திருக்கு. அது எப்போயாச்சும் 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி அப்போ தான் கால் பண்ணுவார். ஸோ ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் மிலிட்ரி விட்டு வந்ததுக்கப்புறம் அப்பிக்கிட்ட நிறைய பேசியிருப்பார். இருந்தாலும் ரீயூனியன் அப்படின்றனால இதனால் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்படியே தான் டேஸஸ் மந்த்ஸ் அப்படியெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ அபி இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாச்சுன்னு பார்த்துட்டு, மன்னிச்சிக்கோ அபி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைடி. நீ கால் பண்ணியிருக்க, பட் நான் பார்க்காம போயிருக்கேன், மன்னிச்சிரு. பூஜன், நீ மன்னிச்சுன்னு சொல்கிற, இதுக்கப்புறம் இதை பண்ண மாட்டேன்னு உன் வாயிலேருந்து வருதா அப்படின்ட்டு அபி கேட்குறான். சரிடி, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்டி பொண்டாட்டி அப்படின்றான். சரி, அம்மா கூப்பிட்டாங்க ஒன்று, நீ எப்போ வர இந்தியாவுக்கு திரும்ப? அது அப்படின்னும்போது, போடா நீ வரவே மாட்டல, அதான் நான் முடிவு பண்ணிட்டேன் நானே சவுத் கொரியா வரலான்னு அப்படின்னோட ஜின் அப்படியே, அபி என்ன சொல்கிற? ஆமாம், உன் கான்சர்ட் வேறு வரப்போகுதுன்னு பேங்க்டன் டிவிலேருந்து ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ நான் அது மூலயமா தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். 3 பேர் வரோம். 4 பேர், தியாவும் வராலாம். ஸோ அவளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அவளும் வரா. தியாவுக்கும் அதாவது டேக்கும் பேசலான் தான். நீ இப்படின்னு சொல்லு, நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். பட் ஆனால் நாங்கள் நாளைக்கே பேக் பண்ணுறோம். சவுத் கொரியா வந்தேன்னா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின் போது, இப்போ அப்படியே அபியோட அம்மா, அபி என்ன பண்ணுற அப்படின்றாங்க. தோ வந்துட்டம்மா அப்படின்ட்டு அபி அப்படியே, சரி ஓகே ஜன், நீ உன் ஒர்க்கை பாரு, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு, உன் கான்சர்ட்டுக்கு நான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஜென்னுக்கு அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அந்த ஃபோன் வழியாக கிஸ் பண்ணிவிட்டு, பை 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டா. ஸோ ஜென்னு லவ் யூ டூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சுட்டான். ஸோ ஜென்னுக்கு இப்போ தான் ரொம்பவே ஹாப்பி. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு, நான் மச்சான் அப்படி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசுகிறாடா, சரி நம்ம கான்சர்ட் எப்போ, நம்ம ட்ரைனிங்லாம் நாளையிலேருந்து ஸ்டார்டிங் அப்படின்றாங்க. ஸோ பேங்க் போய்ட்டே வராரு. பசங்களா என்ன ரெடியா, கான்சர்ட்டை அட்டன் பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேங்க் பிடி சொல்கிறாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே கத்துறாங்க, ஓ ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அவங்க ட்ரைனிங் டேஸ்லாம் போயிட்டுருக்கு பிடிஎஸ்க்குலாம். ஸோ அவங்க கான்சர்ட் ரொம்ப நாள் டச் விட்டு போயிருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களோட கான்சர்ட் தென் சோலோ கான்சர்ட், அதாவது மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கும் போதே அவங்க நிறையா சோலோ சாங்ஸ்லாம் விட்டுருப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி தான். ஸோ அது எல்லாமே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கவுங்க ஓன் ஸ்டைலில். ஸோ சின்னும் அவரோட அந்த பாட்டுக்கு அங்கே அவர் அழகாக பண்ணிகிட்ருக்காரு. தென் லாஸ்ட்டாக அவங்க என்ன ரிவீல் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், தென் அவங்க எப்போ மேரேஜ் பண்ண போகிறாங்க, அது எல்லாத்தையும் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. பட் ஜங்குக் தான் மேரேஜ் ஆகி, லைக் மேரேஜ் ஆகலை, பட் ஆனால் 2 பேர் லவ் பண்ணி, பட் ஆனால் இப்போது ஜங்குக்கோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணணும் லாஸ்ட்டாக, அந்த கான்செப்ட் லாஸ்ட்டாக. ஸோ அது வந்து பேங்க் பிடி சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லோரும், ஐயோ ஆர்மிஸ்லாம் ஜெலஸ் ஆவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, எவ்வளோ நாள் மறைக்க போகிறீங்க அப்படின்ட்டு பேங்க் பிடி சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. ஸோ அப்படி தான் அதுக்கான டே வருது. பிடிஎஸ் மெம்பர்ஸில் இருக்க எல்லாரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கான்சர்ட்டில் விஐபி சீட்டில் உட்காண்ட்ருக்காங்க. அங்கே இருக்க ஆர்மிஸ்லாம் டவுட் ஆகுது, கேமராலாம் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் இவங்கெல்லாம் விஐபி உட்காந்துருக்காங்க 7 பேர், அதில் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட், வேறு யாரில் ஜங்குக்கோட ஒய்ஃப் தான். அப்படி பார்க்க ஜங்குக் மாதிரி அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் தான் நம்ம ஹீரோன்னு சொன்னோம்ல. ஸோ அவங்க தான் உட்காண்ட்ருக்காங்க. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸில் இருக்க எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க உட்காண்ட்ருக்காங்க. இப்போ அபி அண்ட் அபியோட ஃபேமிலி வந்திருப்பாங்க. இந்தியாவும் அவள் கையில் 2 லைட் ஸ்டிக், அதாவது அபிக்கும் தென் அவளுக்கு ஒரு லைட் ஸ்டிக் வச்சுட்டு வாட்டிகிட்ருக்கா. தென் பிடிஎஸ்லாம் வராங்க மெம்பர்ஸ் எல்லாருமே 7 பேரும் மாஸாக ஒரு செம்மையான ஒரு சாங், ஃபயர் சாங் தான். ஸோ அதை பண்ணிவிட்டு மைக் ட்ராப், தென் நிறையா சாங்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏர் டு கம், லைஃப் கோஸ் ஆன், ஹோம் சாங், அந்த மாதிரி நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டைனமைட், பட்டர், தென் அப்படி தான் எல்லா மெம்பர்ஸும் பேசிகிட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க ஆர்மிஸை அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படியே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹாயெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அது எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, லைவாகவும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. எல்லா வியூவர்ஸில் அப்படியே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. எல்லா ஆர்மிஸ், அதாவது நம்மள மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸால் வர முடியாத ஆர்மிஸால் அதெல்லாமே வியூவர்ஸில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் பிடிஎஸ்லாம் பேசிவிட்டு இப்போ அப்படியே தான் அவங்க ஸ்டேஜை விட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டே நம்ம சோலோ சாங் பெர்ஃபார்ம் பண்ண போது நம்ம ஜின் தான். அவர் வந்து அப்படியே பார்த்து ஒரு லைட்டாக கண்ணடிச்சிட்டு அப்படியே அவரோட பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஜின்னுக்கு அப்புறம் ஆரம் வர்றாரு. ஆரம்க்கு அப்புறம் ஜெய்ஹோப், தென் ஷுகா, தென் ஜிமின், தென் வி, தென் லாஸ்ட்டாக ஜங்குக் தான் அப்படியே வராரு. ஸோ அப்படியே தான் அவங்களோட ஒய்ஃப், அதாவது ஹீரா, அப்படியே இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஒய்ஃபும் அப்படி தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்னன்னு தெரியல, ஹீராவுக்கு சடனாக பெயின் வந்துடுச்சு. அப்படி பார்க்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை
வலிக்குது அப்படின்ட்டு ஹீரா சொல்லிகிட்ருக்கா. இப்போ அபி என்ன பண்ணுறானா, சரி இருங்க அம்மா பெயின் வந்துருச்சு போலக்குமா அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறானா அபி, அப்படியே உங்களை படுக்க போடுறா. தென் அங்கே கொஞ்சம் கிளாத்லாம் இருக்குது, ஸோ அதை அப்படியே லைட்டாக சுற்றுறா. ஸோ ஜங்குக் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, அவனுக்கு வேறு வழி இல்லை. அழகாக அவன் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு அப்படியே பேக் ஸ்டேஜில் வந்து, மச்சான் என் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆயிடுச்சுடா, அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் இப்போது அங்கே இருக்க கொரியன் ஆர்மிஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு புரியல. இப்போது அபி என்ன பண்ணுறானா, அப்படியே தங்கச்சிக்கிட்ட இங்கே பாரு அவங்கள புஷ் பண்ண சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைய நான் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹீரா நீங்கள் நல்லா காலை ஒய்டாக வெறிங்க அப்படின்னும் போது அவங்களால முடியல, கத்துறாங்க. ஸோ அப்படி தான் ஹீரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காலை ரெண்டுத்தையும் ஒய்டாக விரிக்கிறாங்க. இப்போ அபி வேறு வழி இல்லை, புஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிஸ்குள்ளே போய் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அபி நல்லா வேகமாக கத்துறா. ஜங்குக்குலாம் அவ்வளோதான் டேர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவன் ஓடி வந்துடுறான் பேக் ஸ்டேஜ்லேருந்து. ஓடி வந்து ஹீரா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கான். ஜங்குக் வலிக்குது அப்படின்ட்டு ஹீரா கத்திகிட்டு இருக்கா பெயினில். அப்படி ஃபைனலி அந்த இடத்துல ஹீராக்கு ஒரு அழகான பேபி கேர்ள் பிறந்தாச்சு. ஜங்குக் இப்போ டீயர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குழந்தைய பார்க்குறாரு. அபிக்கெலாம் என்ன சொல்கிறதே தெரியல. இப்போது அவள் அந்த குழந்தை கையில் வச்சிட்ருக்கா. ஹீரா லைட்டாக அப்படியே மயக்க போட்டாங்க. இப்போ அப்படி தியா ஹீரா எழுந்துறீங்க அப்படின்ட்டு இருக்கா. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஓடி வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கெலாம் சொல்லவே வேணாம், அழுதுட்ருக்கான். லிட்ரலி அவன் அப்பாவாயிட்டான்றது அவனால் நம்ப முடியல. ஸோ அங்கே இருக்க கொரியன் ஆர்மிஸ்லாம் ஜங்குக் அப்பாவாயிட்டாருடி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் ஜங்குக் அப்படியே அவன் குழந்தை கையில் வச்சுட்டு ஹீரா நமக்கு பாப்பா பிறந்திருக்குடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஹீரா லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவள் குழந்த அழகாக அவள் கையில் இருக்குது. ஸோ அப்படியே அந்த குழந்தைக்கு அது அந்த தொப்புள் கொடியில் அறுப்பாங்கள்ல, ஸோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே அறுக்கிறா. ஸோ அப்படியே அபியும் அதெல்லாம் அறுத்து போட்டுட்டு அப்படியே எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஒரு கிளாத் இருக்குது, ஸோ அதை வச்சு வைப் பண்ணுறா. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அபிக்கு கிளாப் தட்டுறாங்க. ஸோ அப்படியே அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. சின்ன அப்படியே அபியை ஹக் பண்ண அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு என்னன்னு தெரியல, அந்த குழந்தைய வெளியே எடுத்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் அப்படியே அழுதுட்ருக்கா. சின்ன பார்த்துட்டு சரி அழாத பொண்டாட்டி, நீ ஒரு செம்மையான வேலை செஞ்சுருக்க, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் மாட்டுக்கொட்டாயில் நிறையா கண்ணுக்குட்டி இப்படி தான் நான் எடுப்பேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி அபி சொல்லிட்டு அப்படி சின்ன டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் அங்கே வந்து அவங்களோட மெம்பர்ஸ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. தியாலாம் சொல்லவே வேணாம், ஓடி போய் நம்ம டேவை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ உங்கள் அக்கா நல்ல வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டே சொல்கிறான். தென் ஜங்குக் அப்படி தான் அபியை பார்த்து ரொம்ப தேங்க்யூ அபி, இங்கே மட்டும் இது பண்ணலைன்னா என் ஒய்ஃப்க்கும் என் குழந்தைக்கும் இது ஆயிடும்னு பயந்துட்டேன். நம்மளுக்கு இப்போயே சூன் டெலிவரி பெயின் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஐயோ ஜங்குக் அவங்களுக்கு 9 months ஆகிடுச்சு, அப்படின்னா குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் தானே. ஸோ 10 months ஆக போகுது. ஏன்னா அந்தளவு சில பேருக்கு நார்மல் டெலிவரினா இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்கா. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம அந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு சிரித்து பேசிகிட்ருக்காங்க. தென் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. ஜங்குக் தென் அந்த குழந்தை தென் ஹீரா அங்கே இருக்க ஸ்ட்ரெச்சரில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. தென் அப்படியே ஹீரா ரொம்ப தேங்க்யூ அபி அப்படின்ட்டு அவங்க அப்படியே அந்த குழந்தைய வாங்கிட்டு போகிறாங்க. தென் இப்போ அபியும் இப்போ சின்ன ஹேக் பண்ணிட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இல்லை நமக்கும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு குழந்தை பிறந்தா நீனும் இதே மாதிரி துடிப்பியான்னு பார்த்து, போங்க சின்ன அதுக்குள்ளே அங்கே போயிட்டீங்க. இப்போது அபியோட அம்மா தென் அப்பா 2 பேருமே அந்த சின்னக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுறதை பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் தியா என்ன பண்ணுறானா அப்படியே தான் டேவை கூட்டு வந்து காட்டுறா. தென் டேவை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் அப்படியே இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் மீதி அதாவது ஜங்குக் வந்து ஹீரா கூட போயிட்டாங்க. ஸோ மீதி 6 பேர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து இதான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நாங்கள் சூன் மேரேஜ் ஆக போகிறோம், எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி 6 month அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொரியன் ஆர்மி சில பேர் செலஸ் ஆகுது, சில பேர்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஃபைனலி பிடிஎஸ்க்கு மேரேஜ் ஆக போகுதுன்றது. இங்கே அபி அண்ட் ஜென் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மூமெண்ட்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வாங்க ஒரு 5 years or 10 yearsக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது இங்கே ஜென் அபி என்ன பண்ணிகிட்ருக்க, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா அப்படின்னு ஜென் இங்கே கிச்சன்லேருந்து கத்திகிட்டு இருக்காரு. இப்போது அப்படி தான் அபி
கொடுத்துட்டு தான் இருக்க ஜென். அவள் சாப்பிடவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு, நீ சாப்பிடல அப்போ நான் அவன் பிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அபி அப்படியே அவள் குழந்தைய சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவள் குழந்தையும் பூ மம்மி எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, டேடி செய்கிறது நல்லா இல்லை, நீ செய்கிறதா நல்லாயிருக்கு, நீ ஏன் செஞ்சு தர மாட்டேங்கிறா? நான் என்ன பண்ணுறது, உள்ளே ஒன்று வச்சுருக்கேன்ல, அதனால தான் உன் டேடி நான் தான் செய்வேன்னு உட்காந்து எல்லாத்தையும் செய்கிறேன். பார்த்தா அபி செகண்ட் டைமாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. ஸோ அது வந்து 6 months. ஸோ அப்படியே ஜின் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக பேசாத, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இப்போ அபி பார்த்துட்டு இன்னும் எத்தனை குழந்தை ஜின் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்னும் எனக்கு 10 வேணும் அப்படின்றது ஆசை தான், நீங்கள் தான் பெற்று போடுறீங்க, நான் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறான். ஏய், இதில் பாதி நான் தாண்டி பண்ணுறேன், அப்புறம் எப்படி நீ மட்டும் தனியாக குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு இங்கே ஜின் சொல்கிறாரு. அப்படி தான் அபியும் வாயை முடுங்க, பாப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறா. அப்படி தான் இப்போ அபி அப்படி என்ன பண்ணுறானா, இப்போ அவள் கொரியாவில் தான் இருக்கா. ஸோ அப்படியே அவளுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி தான் அபி என்ன பண்ணுறான், அப்படியே அவளோட குழந்தைய கிளப்பி விட்டுட்டு, சரி நீங்கள் போய் அவளை ஸ்கூலில் விடுங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அபியும் அவளை குழந்தைய அப்படி கிளப்பி விட்டுட்டா. ஸோ ஜின் ஓகே அப்படி சொல்லிட்டு போகும்போது டோர் நோக்காவது பார்த்தா அங்கே ஹீரா, தென் ஜேகே கையில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ ட்விங்ஸு. ஸோ கீழே ஒரு குழந்தை இருக்குது பாப்பா, அதுதான் நீங்கள் எடுத்துருப்பீங்கள ஸோ அந்த கான்சர்ட்டில். ஸோ அந்த பாப்பா வரா. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, ஹே ஹீரா வாங்க வாங்க, ஜங்குக் வாங்க. ஓ ஹீரா பார்த்துட்டு, ஹாய் அபி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இங்கே யூனாவை காணும் அப்படின்ட்டா. இப்போ ஹீரா கேட்குறா, அவள் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறா. ஏ யூனா இங்கே வா, ஆன்ட்டி ஹீராவை பாருங்கள் அப்படின் போது இப்போ அப்படியே யூனா, ஹாய் ஆன்ட்டி நான் யூனா அப்படின்ட்டு அவளே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. தென் அப்படி தான் ஜேகே கையில் 2 குழந்தை இருக்குல்ல, நீங்கள் ஒன்று கொடுங்க ஜங்குக் நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 குழந்தையும் வாங்கி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அதெல்லாம் பார்த்து அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க கையில் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. ஃபைனலி பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு அழகான க்யூட்டாக ஒரு குழந்தை, குட்டியாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த 10 yearsக்கு அப்புறம். ஓகே ஆமாம், இதோடு இந்த ஒன் ஷாட் ஜின்னோட ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிற போதும். இதே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். அபி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுடா. தெரியல, என்னவோ நான் எனக்கு வந்துச்சு. ஸோ நீ கேட்ட மாதிரி OT 7 வைப்பில் போட்டிருப்பேனா தெரியல. ஸோ பாரு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணு. தென் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேடா, உன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணு ஓகேவா. தென் ஸ்டோரி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லு. தென் ஓகே ஆமஸ், ஜின்னுக்கு நம்ம இது வரைக்கும் ஒன் ஷாட்டே போட்டதே கிடையாது. ஸோ அதனால் ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் நம்ம போட்டாச்சு. ஃபைனலி ப்ளேலிஸ்ட்டில் ஜின்னு வந்து ஆட் ஆகிட்டாரு. ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே ஆமஸ், தென் இந்த OT 7ஆகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படி தான் கேட்டாங்க, ஜின்னோட ஒன் ஷாட்டாக இருக்கணும், அவங்களோட நேமை மென்ஷன் பண்ண சொன்னாங்க, அதாவது ஜின்னுக்கு பேரா. தென் OT 7 வைபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் போட்டுட்டேன். தென் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தென் லைக் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். தென் ஓகே மிஸ் அண்ட் ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து சில டேட் சொல்கிறேன், அந்த டேட்டில் மட்டும் நீங்கள் ரெக்வஸ்டட் பண்ணுங்கள். மற்ற டேஸில் ஆர்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் டேட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட. நாளைக்கு வந்து ஜேகேவோட ஒன் ஷாட் வருதுடா. தென் 8 அன்றைக்கும் ஜேகேவோட ஒன் ஷாட் தான் நான் அந்த பார்ட் 2 போட்டுடுறேன். ஃபாலிங் ஃபார் த அன்ரீச்சபிள் ப்ரொஃபஸர் பார்ட் 2 அதை தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன் 8 அன்றைக்கி. தென் 18 அன்றைக்கி யாருமே ரெக்வஸ்ட் பண்ணலை, 19 யாரும் பண்ணலை, 20 பண்ணலை, 21 பண்ணலை, 22 பண்ணலை, தென் 23 யாருமே நீங்கள் ரெக்வஸ்டட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் யாராவது பர்த்டே, இப்போ நான் நிறைய டேட் சொன்னால இதில் யாருக்காவது பர்த்டே வந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஸோ அப்படி சப்போஸ் பர்த்டே இல்லை நார்மலாக தான் நான் கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு அந்த டேட்லேருந்து ஏதாவது ஒரு டேட் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மீதி டேட் எல்லாமே ஆர்டர் ஆகிடுச்சு. இப்போது நான் சொல்லாத டேட்லாம் இருக்கும், அது எல்லாமே புக்குடு ஆல்ரெடி. நான் புக் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அதே போட்டுருவேன்னு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டேட்டில் நான் இந்த ஷெடியூல்ஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ண நான் விரும்பலை. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த டேட்டில் ஏதாவது உங்களுக்கு ஒன் ஷாட் வேணும், இல்லை யாருக்காவது பர்த்டேனா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லலாம். டேட்டையும் சொல்லிவிடுங்க, நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து நிறைய டேட்லாம் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதுலேருந்து ஒரு டேட்டை எடுத்து இன்றைக்கி இந்த ஒன் அந்த டேட் அன்றைக்கி இதை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த டேட் அன்றைக்கி 6 o'clock ஈவினிங் 6 o'clock வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த ஒன் ஷாட் அன்றைக்கி அப்லோட் ஆகிடும் ஓகேவா. தென் 23 வரைக்கும் ஓகே.
24 ஆர்டர் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ அதில் நான் சொல்லாத டேட் இருந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் ஒன் ஷாட் கேட்டிங்கன்னா அன்றைக்கி என்னால் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் வேறு ஒருத்தவங்களுக்கு போடணும். ஸோ அவங்க இதில் போய் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ அன்றைக்கி யாருக்கா பர்த்டே இருந்தால் சாரி, அன்றைக்கி என்னால் போட முடியாது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா. தென் யாரும் ஹர்ட் ஆகிக்காதீங்க அன்றைக்கி நான் போடலைன்ட்டு. ஓகே. தென் ஓகே மிஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஓகே, என்னோடய இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா பூட்டில் இருக்குது. என் ஃபஸ்ட் சேனல் லிங்க்கும் பூட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 10க்கு அப்புறம் அதில் எஃப்எஃப் வரப்போகுது. நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் சூன் அதில் போட்டுடுறேன். ஓகேவா. தென் ஓகே மிஸ், நான் சொல்லியிருக்க டேட்டில் நீங்கள் கொடுங்க. நான் அன்றைக்கி தான் போடுவேன். மீதி டேட்லாம் வந்து ஆல்ரெடி புக்டு ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ யாரும் ஹர்ட் ஆகிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மிஸ். ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சின்ன மிஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா. ஓகே மிஸ். தென் வந்து நிறையா பேர் வந்து நிறையா சப்போர்ட் அண்ட் லவ் நிறையா கொடுக்குறீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் நம்ம 2 சேனல்லையும். ஸோ டே பை டே நிறையா பேர்ட்டேருந்து எனக்கு நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தென் நிறைய பேர் வந்து நேற்று நான் பார்த்தேன், ஜேகே ஒன் ஷாட்டை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பாட்டு போடுங்கக்கா போடுங்கக்கான்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நீங்களாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களை ஹக் பண்ணிவிட்டு நிறையா பண்ணுவேன். ஸோ ஓகே, என்னால் தேங்க்யூ மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா. தென் கீப் சப்போர்ட்டிங் மிஸ். நம்ம நாளைக்கு ஜேகேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகேவா. நாளைக்கு ஜேகேவோட ஒன் ஷாட் வருது. ஏப்ரல் 8 அன்றைக்கி தான் பார்ட் 2 போடுவேன். ஓகேவா. ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.